இப்படி அனாதையாக்கிட்டு போகாது சாமி. வாழ்க்கை மொத்தமும் உங்ககிட்ட என்னடா இருந்துச்சு. ஒத்த கண்ணை பறிச்ச மாதிரி இருக்கு. ஒத்த கண்ணை குருடாக்காதடி என் பெத்த மாதிரிதான் என்கிட்ட வந்துருடி. ரெண்டு கண்ணும் முக்கியம். யார் என்ன பண்ணான்னு தெரியலையே சாமி. எங்க பார்த்துட்டாங்களே சாமி. நூறு கோடி வச்சிருக்காங்க சாமி. என் பிள்ள கை காலெல்லாம் இப்படி இருக்குது. சோறு தின்ன கை. எனக்கு சோறு உண்டு கை இப்படி. எனக்கு காப்பி வச்சுக்கிட்டு சாமி. இப்ப ஆனாலும் கொடுமாங்க உட்கார வச்சுட்டு நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். பார்க்க முடியல சாமி. என்ன மனுச்சிருடைய தங்கம். அப்ப பார்க்க முடியாம உட்கார்ந்துருக்கேன். முன்னாடி மொத்த கடல உலகத்தை பார்க்க ரொம்ப கஷ்டம் சாமி. திருடிட்டு பெத்தாரே குழந்தை காக்கரியத்தை பூஜாரியாரு அந்த குழந்தை சாமியாவே சரிச்சுட்டாங்களே. என் முள்ள வெளியில போன அம்மா எல்லாத்துக்கும் சந்தோஷமா விளையாடுவான். யாரு கூட முகம் சொல்லிக்க மாட்டான். சந்தோஷமா விளையாடுவான். ஒரு மாதிரி தண்ணி குடிச்சிட்டு வரோம். போன பையன் மூக்குல வாயில ரத்தம் தண்ணி ஓடி போய் குடிச்சு எப்படின்னா ரத்தம் வரும். எல்லாரும் தானே குடிக்கிறாங்க தண்ணி. தண்ணியே உட்கார்றான். இதாயிருங்களா பாட்டாட்டை மூளை ரத்தம் வருது. என் புள்ள மூக்குல ரத்தம் வந்துச்சு. நான் பார்த்தேன்னு ரத்தம் இப்படி வந்திருக்கேன். தொடச்சு விட்டுருக்காங்களே. என் புள்ள மூக்குல ரத்தத்தை இப்படி தொடச்சு விட்டுருக்காங்க. நொறு நிறைய காதல நொறு நிறைய வருது. என்ன சளின்றாங்க. சளி இப்படியா வரும். இந்த மாதிரி பையன் உடம்பு சொல்லாம வேணும்னு நான் அழுதானே. வேணும்னு போய் எல்லாரும் பிள்ளைகளும் கேட்கிறேனே. நீதி எனக்கு சொல்ல மாட்டேன்ட்டோவா. நான் இங்கேயே போய் அழுதானே. பேரப்புள்ள காலையில பாய் காமிச்சிட்டு போனிச்சு. அந்த உடம்புல ஒண்ணுமே இல்லையே. பேரப்புள்ள உடம்புல ஒண்ணு இல்லையே. முத்து முத்தா வளர்த்தனே நான். பையன் போறான். போய் நீதி கேட்டேன் பள்ளிக்கூடத்துல. என்ன புடிச்சு வெளியில தள்ளி விட்டவ பரபரன்னு இருக்கு. வெளியே தள்ளி போல எதா இருந்தாலும் தஞ்சாவூர்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். காலையிலேருந்து எதிர்பார்த்தோம் சார். காலையிலே பதில் சொல்கிறேன்னு சொன்னாங்க. இது வரையும் சொல்ல ராத்திரி 2 மணிக்கு வந்தோம் சார். 2 மணிலேருந்து இங்கே நாங்கள் ஒரு 10-15 பேர் அங்கேருந்து வந்து இருக்கிறோம் சார். இன்னமும் எந்த நிலைமையும் எங்களுக்கு தெரியல. பையன் என் தம்பி மகன் தான் அடிபட்டவன். என்னன்னே தெரியலங்க. என்ன முடிவுன்னு ஒரு முடிவு சொல்லாதான் என்ன. ஹைஸ்கூல் எல்லா கேமரா வெளியே இருக்குது. ஏன் கிளாஸ் ரூம்ல கேமரா இல்லை? கேமரா இருக்கு. அது ஏன் இது ஆகல? ஒரு நாள் மட்டும் வேலை செய்யல. ஒரு மாசமா 2 மாசமா வேலை செய்யறது இல்லையா? அப்ப வெளியே வேலை செய்து உள்ள ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? அது என்ன காரணம்? அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து நல்லா படிக்கிறவங்க ஒரு விதமா, ஒரு அளவுக்கு படிக்கிறவங்க விதமா, கொஞ்சம் இதாக படிக்கிறவங்க ஒரு விதமா 3 விதமாக பிரித்து வைக்கிறாங்களாம். அடிக்கிறாங்களா? அடிச்சு பையன் வந்து டெய்லி சொல்லிட்டு அழுகுறான். நம்ம என்ன இந்த மாதிரி அடிக்கிறாங்க, டீச்சர் வந்து என்ன இப்படி அடிக்கிறாங்க, நீ என்ன இப்படி பண்றியாம குடிக்கிறியாம, நீ இது பண்ற குடிக்க சொல்லி வீட்டுல வந்து சொல்லிட்டு அழுகுற. போய் மிரட்டினோம்னா அப்பாவை கூட்டு வந்து நீ சொல்லி இது பண்றியா? டாக்டர் அவங்க என்ன வரைக்கும் எங்கிட்ட எதுவுமே சொல்ல. சிசிடிவி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு
ஒரு பையன் இது பண்ணுறான், டீச்சர்லாம் போய் பையனை தூக்கிட்டு வந்து காருக்குள்ளே போட்டு வந்து காரில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது என்ன நடந்துச்சு எங்களுக்கு அதுதான் தேவை. சரி, விளையாண்டுட்டு சாப்பாடு வீட்டில் வந்து பருப்பு சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்கு. பசங்களாம் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. எல்லாம் நல்லா சாப்பிட்டு எனக்கு சாப்பாடு வேண்டாம், இந்த நீ சாப்பிட்ற நான் சாப்பிட்றேன்னு சொல்லி எல்லா சாப்பாடும் வாங்கி சாப்பிட்ருக்கான். சாப்பிட்டு எனக்கு விளையாண்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு எனக்கு போகண்டான்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டு நல்லா குடிச்சிட்டு எல்லா பசங்க ஒன்றா விளையாண்டுருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிற போய் தண்ணி குடிச்சிட்டாலும் ஸ்கூலுக்குள்ளே போன பையன் இறந்துட்டேன். அதுக்கு என்ன ரீசன் ஆகிடுச்சுன்னா வெளியே விளையாண்ட ஃபுட்டேஜில் நாங்கள் பார்த்துட்டோம், இது பண்ணிட்டோம். நாங்கள் ஏற்றுக்கணும் வெளியே விளையாண்டதை பிடிச்சி பசங்கள்ட்டெல்லாம் கேட்டால் முடிச்சிடும். ஸ்கூலுக்குள்ளே அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே என்ன நடந்துச்சு அது மட்டும் தெரியாது. மூக்கில் பிளட்டு, இந்த சட்டையில் பிளட்டு, இந்த காது கிட்ட பிளட்டு. அது என்ன தள்ளி போட்டு உள்ளே போய் பார்க்குறப்ப இதெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் ரத்தமாக இருக்குது, இதெல்லாம் ரத்தம். ஹாஸ்பிட்டல் வந்துருக்காங்க, ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தி இருக்கிறாங்க. இவங்களை பார்த்தோன்னே இவங்க ஏதோ பேசுவாங்க, சத்தம் போடுவாங்க, இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சொல்லாமலாம் ஓடி போயிட்டாங்க. எதாக இருந்தாலும் அப்படி தப்பு இல்லாதவங்க எதாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆச்சுங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு, இந்த மாதிரி எல்லாம் போனோம், முடியான்ட்டான், என்ன பண்ணுறான்னு தெரியல. அவங்கள யாரும் வந்து பேச முடியும். எல்லாமே ஸ்கூலில் பேசி பிடிச்சி இது பண்ணாங்க. இங்கே நேற்று மத்தியானத்துலேருந்து நான் எல்லாருமே இருக்கிறோம், பசங்க எல்லாருமே இங்கே தான். இன்ன வரைக்கும் யாரும் வரல. வர்றாங்க, அவங்கவுங்க பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, பிடிக்கிறாங்க, அப்படியே போகிறாங்க. எங்கள்கிட்ட வந்து இடமா இந்த இதா பையன் உன்னோடதா வேறு என்ன எதுவும் வேறு எதுவும் வேறு என்ன எதுவும் சொன்னால் பரவாயில்ல. ஏமா என்ன ஏச்சு ஏதாச்சு அப்படின்னு வந்து கேள்வி கேட்டு சரி ஏதோ பண்ணுறோம் பிடிக்கிறோமா